வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனல்ல கிரக சேர்க்கைகள், அதாவது கிரக இணைவு, சூரியன் சனி, சந்திரன் சனி, செவ்வாய் புதன், குரு புதன், மாதிரி சந்திரன் புதன், நிறைய ஒவ்வொரு பிளானட்டோட காம்பினேஷன்ஸ் பார்த்துட்டு, ஸோ இந்த குரு சுக்கிரனோட காம்பினேஷன் நம்ம சேனல்ல இன்னும் வீடியோ போடுறோம். ஸோ இன்னைக்கு அதை பார்த்து சரிங்களா. பொதுவாக ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறார்கள். ஏன்னா என்ன மாதிரி பலன் பார்க்கலாம். குரு மாபெரும் சுபர், சுபத்திலும் சுபம் அப்படின்னே சொல்லலாம். குரு ஹெட் ஆஃப் சுபத்துவம் அப்படின்னு சொல்லலாம். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கிற பழமொழிக்கு ரொம்ப ஆப்டா பொருந்தக்கூடிய ஒரு கிரகம் குரு. தான் கெட்டாலும் பார்க்கிற இடத்த சுபத்துவப்படுத்துவார். தனித்து நிற்கிறாரு அப்படின்னா ஒரு இடத்துல அந்த இடத்த பால்படுத்துவாருங்கிறது ஒரு விதி உண்டு. கேந்திர திரிகோணத்துல கிரகங்கள் இருந்துட்டா பெரிய பிரச்சனை இல்லை. சரிங்களா. குரு தனிச்சிருந்தா அவ்வளவு நல்லது கிடையாது அப்படிங்கிறத நிறைய ஜாதகங்கள் நானுமே பார்த்திருக்கேன். ஆனா கேந்திர திரிகோணங்கள்ல கிரகங்கள் இருந்துட்டா பெரிய பிரச்சனைகள் இருக்கு. குரு தனிச்சுங்கனாதான் அது அர்த்தம் கிடையாது. குரு அதாவது எல்லாத்தையும் நேர்மையா போய் அனுபவிக்கணும், எதையுமே ஒரு முறைப்படி நடக்கணும், ஒரு ஒரு மன்னிச்சு போகக்கூடிய பக்குவம், எல்லாரையும் ஒரு பொறுமையா இருக்கிறது, இதெல்லாம் குருவோட ஒரு ஃபேக்ட். சுக்கிரன் இந்த பக்கம் அசுர குரு. அவர் எப்படின்னா, குரு நேர்வழியிலே போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். இவர் எப்படியாவது அதை ஜாதகருக்கு கொடுக்கணும்னு பார்ப்பார். ரெண்டுமே தன கிரகங்கள் தான். குரு பாத்தீங்கன்னா சேமிக்கிறதுக்கு பணத்தை கொடுக்கிறவர். சுக்கிரன் பாத்தீங்கன்னா செலவு செய்வதற்கு பணத்தை, அனுபவிக்கிறதுக்கு பணத்தை எடுத்து. சோ இந்த ரெண்டு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு பாவகத்துல அமர்றாங்க அப்படின்னா, பாவகம் என்ன பாவம்? ரெண்டும் எதிர்த்தன்மை உடைய கிரகங்கள். ஒரு மீன லக்ன ஜாதகத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதியா வர்றது யாரு? சுக்கிரன். ஒரு துலாம் லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியா வர்றது யாரு? குரு. அதே மாதிரி ஒரு ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதியா வர்றவர் குரு. அதே மாதிரி ஒரு தனுசு லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியா வர்றது சுக்கிரன். உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இந்த குருவோட லக்னங்களுக்கும் சுக்கிரனும், சுக்கிர லக்னங்களுக்கு குருவும் ஒரு எதிர்த்தன்மையுடைய அந்த 6-8ஆவே வருவாங்க. சோ இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரு சுபர் வீட்டுல இணையறாங்க அப்படின்னா அந்த இடத்த கண்டிப்பா கெடுப்பாங்க. குடும்பத்துல சிக்கலை உண்டு பண்றது, நிறைய பிரச்சனை, அதாவது ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்ல டேமேஜ் பண்ணுவாங்க. மெயினா கணவன் மனைவி புறம் நிறைய குடும்பங்கள்ல நிறைய இந்த ஜாதகம் வர்றதுல பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சிடும். அதான் ஃபேமிலி டிவோர்ஸ், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, பிரிவினையாகி செப்பரேட்டட் லைஃப் வாழ்றதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனா இது ஒரு பாவ வீட்டுல இருக்கும் போது இந்த பலன்கள் சற்று வித்தியாசம். விருச்சிகத்திலேயோ மேஷத்திலேயோ இந்த இணைவு இருக்கு, சிம்மத்துல இந்த இணைவு இருக்கு, சனியோட மகரம் கும்பத்துல இந்த இணைவு இருக்கு அப்படின்னா இது ஜஸ்ட் வித்தியாசப்படுது. மகரத்துல குரு நீச்சமா பெறுவாரு. ஆயினும் பாத்தீங்கன்னா அந்த சுப கிரகங்களோட ஓவர் ஒளித்தன்மை அந்த வீட்டோட மேன்மையை நசிச்சிருக்கு. இதுதான் காரணம். அதே மாதிரி குருவும் சுக்கிரனும் சமசப்தமா ஒரு ரெண்டு சுவர் வீட்டுல பாக்குறாங்க. இப்ப மீனத்துல குரு இருக்காரு, கன்னியில சுக்கிரன் இருக்காரு. அப்படிங்கும் போது இவரால் அவருக்கு நீசபங்கம் கிடைச்சிரும். அதாவது சுக்கிரனுக்கு நீசபங்கம் கிடைச்சாலும் கூட இந்த ரெண்டு சமசப்தமா ஒளிக்கிரகங்கள் பார்க்கும்போது அந்த அந்த பாவத்தோட மேன்மையை நசிச்சிடுறாங்க. இப்ப என்ன ஆகுது? குடும்பத்துல சிக்கல் உண்டு. சுக்கிரன் காமத்தை கொடுக்கும் போது குரு ஒரு மாதிரி தடை பண்ணுவார். குரு குழந்தையை கொடுக்கும் போது சுக்கிரன் தடை பண்ணுவார். இப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலா போயிட்டே இருக்கும். ஆயினும் இவங்க ஃபேமிலி விஷயங்கள்ல, ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்ல தான் பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்களே தவிர பொருள் சேர்க்கைக்கு பணப்பற்றாக்குறை இல்லாமல் இருப்பதை எல்லா ஜாதகக்காரர்களும் நல்ல வெளிச்சவரைங்களும் நான் பார்த்த வகையில் குரு சுக்கிரன் இணைவோ, சமசப்த பார்வையோ, குரு 9ஆம் பார்வையால சுக்கிரனை பார்க்கிறதோ, சமசப்தமா 7ஆம் இடம் அதை அப்படி பார்த்துக்கிறதும், குரு 5ஆம் பார்வையால பாக்குறது இல்ல 9ஆம் பார்வையால பாக்குறது, ஏதோ ஒண்ணு
வந்துட்டா குடும்பத்துல கண்டிப்பா சிக்கலை உண்டு பண்ணவே செய்யறாங்க. கணவன் மனைவி ஒற்றுமையை சிதைக்க, குடும்பத்தில் சண்டை வர்றது, இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலாவே போகக்கூடிய ஒரு அமைப்புகளை எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியுது. இது பாவ வீட்டுல இருந்துருச்சுன்னா இது அந்த அளவுக்கு பெருசா இல்லை, ஆயினும் அந்த இடத்துல கெடுபலன்கள் இருக்கவே செய்யுது. ஆனாலும் குடும்பம் வந்து ஒரு பிரியாத தன்மைக்கு போகக்கூடிய நிலைமையும் பார்க்க முடியுது. சோ குரு சுக்கிரன் இணைவு பொருளாதாரத்திற்கு நல்ல இணைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட ஃபேமிலி விஷயங்கள்ல நிறைய ட்ரபிள்ஸ் பண்றத ஏனைய ஜாதகங்கள்ல பார்க்க முடியுது. குரு சுக்கிரன் இணைவு இருக்கிறவங்க கூடிய மட்டுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையிடம், அதாவது குடும்ப உறவுகளிடம் பொறுமையை பேணி காத்து அமைதியா போகிறது. ஏன்னா இந்த குரு சுக்கிரன் இந்த பிரிவினையை உண்டாக்குவதில் நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துட்டு வர்றேன். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். சரிங்களா? சுக்கிரன் ஒரு காம கிரகம் இல்லையா, கலத்தரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் குருவோட சேரும் போது 2 கிரகங்களுமே சுபத்துவம் ஆவாங்க. அதுல எல்லாம் வந்து நோ டவுட். ஆனா அது பாவ வீட்டுல இருக்கா சுவர் வீட்டுல இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்ம வீட்டுல எல்லாம் போய் உட்கார்ந்தாங்கன்னா ஜாதகர் இயற்கையாவே காதல் வயப்படுறதுக்கு ஆப்டாவே அது அமைஞ்சு போய். ஏன்னா சிம்மம் வந்து ஒரு காதலை புரியக்கூடிய ஒரு இடம், காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் இல்லையா. இந்த இடத்துல போய் குரு சுக்கிரன் சேர்றாங்க அப்படின்னா இயற்கையாவே அவங்களுக்கு இந்த மாதிரி காதல் வயப்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். அட்ராக்ஷன், எதிர்பாலினர் மேல ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. பட் அந்த பொருளாதார சிக்கல்ங்கிறது இல்லாம போயிட்டு இருக்கோம். ஆனா அது எந்த ஆதிபத்தியத்தை வருதுங்கிறதே அடுத்து பார்க்கணும். குரு சுக்கிரன் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். துலாம் லக்னம்லாம் எடுத்தீங்கன்னா சுக்கிரன் 8ஆம் அதிபதியா வருவாரு, குரு 6ஆம் அதிபதியா வருவாரு. 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்தாங்கன்னா அந்த பாவத்தை கெடுப்பாங்க. ஸோ அப்படி இணையிறது நல்ல விஷயங்கள். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகங்கள் 2 சேர்ந்து உட்கார்ந்தாங்கன்னா அந்த பாவத்தை கெடுத்து ஜாதகருக்கு என்னென்ன ட்ரபிள் கொடுக்கணுமோ அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பா போயும். ஆதிபத்தியத்தையும் இங்க நம்ம கலந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கணும். எப்பயுமே ஜோதிடத்துல வந்து ஆதிபத்தியத்தை மறக்கவே கூடாது. ஆதிபத்திய ரீதியா தான் கிரகங்கள் வந்து தான் நின்ற வீட்டின் அடிப்படையா செயல்படுத்த போகும். சரிங்களா? சோ துலாம் லக்னமாகட்டும், தனுசு லக்னமாகட்டும், மீன லக்னமாகட்டும், ரிஷப லக்னமாகட்டும், இந்த 4 லக்னங்களுக்கும் பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் இணைவுங்கிறது இந்த 6-8 காம்பினேஷன்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு குரு சுக்கிரன் இணைந்திருக்கா மிக மிக குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வாழ்க்கை துணையிடம் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய தன்மை இருக்கவே செய்யும். சரிங்களா?